குட் ஈவினிங் எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸ் வந்து டைனமிக் டேட்டா மாஸ்கிங் பார்த்தோம். டைனமிக் டேட்டா மாஸ்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை வந்து மாஸ்க் பண்ணி காமிக்கிறது. இப்போ கிரெடிட் கார்டு நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு, இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்றவங்களோ இல்லை டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ணி வேலை செய்யற டெவலப்பரோ இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிய விடாம பண்ணணும் அப்படின்னா டைனமிக் டேட்டா மாஸ்கிங் வச்சு எப்படி பண்றது அப்படிங்கறதான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதோட கியூஸ் தான் இது. இது ஜஸ்ட் கொஞ்சம் டீப்பா புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டைனமிக் டேட்டா மாஸ்கிங் கியூஸ், இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன், எப்படி ரீபில்ட் பண்றது, இண்டெக்ஸை எப்படி ரீஆர்கனைஸ் பண்றது, எப்படி அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்றது, இதை பத்தின ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரைமரி பர்பஸ் ஆஃப் டைனமிக் டேட்டா மாஸ்கிங் இன் எஸ்கியூஎல் சர்வர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் டேட்டாவை என்கிரிப்ட் பண்றதா, இல்ல ஸ்டோர்டு டேட்டா வந்து ஆல்டர் பண்றதா பெர்மனண்டா, இல்ல வந்து அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ்க்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து ஹைட் பண்றதா, இல்ல சென்சிட்டிவ் டேட்டாவை ரிமூவ் பண்றதா. ஆன்சர் வந்து சி. அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ்கிட்ட வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை மறைக்கிறது. இதுதான் ஆன்சரு. டு அப்சகேட் obfuscate data for unauthorized users while keeping it readable for privileged users. இதுதான் ஆன்சரு. Which SQL Server command is used to add dynamic data masking to an existing column? ஏற்கனவே இருக்கிற காலம்ல என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டைனமிக் டேட்டா மாஸ்கிங் ஆட் பண்ண முடியும்? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இப்போ வராதவங்க அந்த இதை பாருங்க, ரெக்கார்டிங் பாருங்க. ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன் நோட்ஸும் ரெக்கார்டிங்கும், அதை பார்த்து செஞ்சு பாருங்க. இதுல ஆல்டர் டேபிள் ஆட் மாஸ்க் தான், இல்ல ஆல்டர் காலம் ஆட் மாஸ்கிங்கா, ஆல்டர் டேபிள் ஆல்டர் காலம் ஆட் மாஸ்க் வித்தா. இது என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் ஆல்டர் காலம் ஆட் மாஸ்க் வித். இதுதான் ஆன்சரு. இப்படிதான் வந்து ஆட் பண்ணுவோம் மாஸ்கிங்க ஒரு எக்ஸிஸ்டிங் காலமுக்கு. இந்த which of the following mask type is used to replace all characters in a string except for the first and last with an asterisk? என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் ஹாஸ்டிஜன் மாத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கிங் தான். டிஃபால்ட் மாஸ்கிங் கிடையாது, இமெயில் மாஸ்கிங் கிடையாது, ரேண்டம் மாஸ்கிங் கிடையாது, இந்த பார்ஷியல் மாஸ்கிங் தான். இந்த டைப் தான் அது, பார்ஷியல். இப்ப நீங்க ஏதாவது ஒரு காலம் டேட்டா இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டர் மட்டும் வச்சுட்டு நடுவுல எல்லாம் இந்த மாதிரி நிரப்பணும் அப்படின்னா இந்த மாஸ்க் டைப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் எஸ்கியூஎல் query ஃபார் an unprivileged user? இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றாங்க, மாஸ்க் வித் ஃபங்க்ஷன் பார்ஷியல், அந்த லாஸ்ட் கொஸ்டின் தான் அது. இப்போ நான் டேட்டா இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி வேல்யூஸ், எம்ப்ளாயி ஐடி, நேம், சேலரி. இப்போ நான் ஃபெச் பண்றேன். இது ஏற்கனவே மாஸ்க்ல இருக்கிறதுனால எனக்கு தெரிய மாட்டேது பாருங்க. கேங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் வருது, கடைசி லெட்டர் ஆர்னு வருது, நடுவில் இருக்கிறதுக்குள்ள ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு வருது பாருங்க. இதான் ஆன்சர். இப்படிதான் மாஸ்க் ஆகி காமிக்கும். ஆக்சுவலா டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு செலக்ட் அக்சஸ் இருக்கு. செலக்ட் அக்சஸ் இல்லாம இருக்கவங்களுக்கு, டிமி அட்மினா இருக்காரு, சிஸ் அட்மினா இருக்காருன்னா அவரால் இதையே அப்படியே பார்க்கலாம். செலக்ட் போடும் பொழுது இப்படியே வரும். அடுத்து, which user has permission to view unmasked data in a column with dynamic data masking? இந்த அன்மாஸ்க் பர்மிஷன் யாருக்கு இருக்கோ, எந்த யூசருக்கு இருக்கோ அவங்களால பார்க்க முடியும். டேட்டாபேஸ் ஓனர் மட்டுமா, இல்ல ஏதாவது செலக்ட் ப்ரிவிலேஜ் இருக்கவங்களா, இல்ல அன்மாஸ்க் பர்மிஷன் இருக்கவங்களா, இல்ல யாருமே பார்க்க முடியாது. ஆன்சர் இதுதான். which of the following data masking function is used for email address? பேர்லயே இருக்குது, இமெயில் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் இமெயில மாஸ்க் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன் நேம் வந்து இமெயில் ஃபங்க்ஷன்.
வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அப்ளைங் த இமெயில் மாஸ்கிங் ஃபங்க்ஷன் ஆன் ஜான்? இப்போ இவருக்கு நான் இந்த மாதிரி மாஸ்க் பண்றேன் அப்படின்னா நல்லா பாருங்க என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் வந்து பாருங்க ஜே ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, இது ஃபுல்லா மாஸ்க் ஆயிடுச்சு, இதுவரை மாஸ்க் ஆயிடுச்சு. அடுத்து டாட் காம் அப்படின்றது இமெயில் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தெரியுது, லாஸ்ட் அந்த டொமைன் லெட்டர் மட்டும் தெரியுது, நடுவில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்எக்ஸ்ன்னு மாறி இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா எக்ஸ்எக்ஸ்ன்னு மாறி இருக்கு. அடுத்து which SQL Server system view can be used to check if a column has dynamic data masking enabled? எந்த டேபிள்ல நீங்க வந்து எந்த சிஸ்டம் வியூல கண்டுபிடிக்கலாம் டேட்டா மாஸ்கிங் எனேபிள் ஆயிருக்கா இல்லை அப்படின்னா சிஸ் டாட் டேபிள்ஸா இந்த மாதிரி ஒவ்வொரு வியூவையும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த வியூல தான் சிஸ் டாட் மாஸ்க்டு காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு வியூல தான். அடுத்து இப்போ ஒரு ரேண்டம்னு ஒரு மாஸ்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 1000லேருந்து 9999 வரையும் எனக்கு வந்து மாஸ்க் பண்ணணும் ஒரு காலமுக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கொரியும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ரிசல்ட் வரும். இப்போ சேலரிங்கிற இடத்துக்கு இந்த ரேண்டம் மாஸ்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ரோவில் 1001 வரலாம், செகண்ட் ரோவில் 4000 வரலாம், தேர்ட் ரோவில் 1000 வரலாம். இஷ்டத்துக்கு இந்த இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்குள்ள ரேண்டமாக சுற்றி விடும். ஆக்சுவலாக இருக்கிறது வேற இருக்கும், ரேண்டமா மாத்தி மாத்தி ஷோ பண்றதுனால தான் இது ரேண்டம் மாஸ்கிங் ஃபங்க்ஷன் சொல்றோம். அதுதான் ஈச் கொரி வில் ரிட்டர்ன் எ டிஃபரண்ட் ரேண்டம் நம்பர் வித்தின் தி எந்த ரேஞ்சுக்குள்ள, இந்த ரேஞ்சுக்குள்ள தான். இது ஸ்டார்ட் எண்டு, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இது ஹவு டு யூ ரிமூவ் டேட்டா மாஸ்கிங் ஃப்ரம் ஏ காலம்? ஒரு காலம்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்ணுவீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் காலம், டிராப் மாஸ்க், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவீங்க. ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் காலம், காலம் நேம், டிராப் மாஸ்க், இதை யூஸ் பண்ணி தான் நீங்க ரிமூவ் பண்ணுவீங்க. இந்த குயிஸை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். இது லாஸ்ட் கிளாஸ் பத்தின ஒரு இது கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி ரெடி பண்ணேன். லாஸ்ட் கிளாஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. வராதவங்க அந்த லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு நோட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் டைனமிக் டேட்டா மாஸ்கிங் இன் எஸ்கியூஎல் சர்வர். இது வந்து எல்லா கம்பெனிலையும் இது வேலை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஒரு சில கம்பெனியில் இருக்கும், ஒரு சில இதில் இது இல்லாமே நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன், ரீபில்ட், ரீஆர்கனைஸ், அப்டேட் ஸ்டாட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன், சரி கதை பார்த்துட்டு அடுத்து ஆக்சுவலாக போகலாமா? ஓகே, இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஒரு லைப்ரரி வச்சிருக்கீங்க, இது ஒரு லைப்ரரி பிரச்சனை. நீங்கள் வந்து ரொம்ப ஆர்கனைஸாக அந்த லைப்ரரி வச்சிருக்கீங்க. அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு இண்டெக்ஸ் கார்டு இருக்கும், அதில் யார் ஆத்தர் நேமு, அது எப்போ வாங்கினாங்க, இந்த மாதிரி ஒரு யூனிக் நம்பரில் ஒரு இண்டெக்ஸ் கார்டு டீட்டெயில் இருக்கும். அந்த கார்டை வச்சு தான் நீங்கள் வந்து எங்கே எந்த புக் இருக்குது, எந்த செல்ஃபில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வரில் எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் இண்டெக்ஸை வச்சு அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி கொரி இருக்குல்ல, செலக்ட் கொரி என்ன பண்ணும், குயிக்லி ஃபைண்ட் த அதுக்கு தேவையான டேட்டாவை குயிக்கா கண்டுபிடிச்சிக்கும். ஏன்னா எல்லாமே கண்டினியூஸ் பேஜஸா ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால இந்த வெல் ஆர்கனைஸ்ட் இண்டெக்ஸ் மூலமா ஈச் அண்ட் எவ்ரி செலக்ட் கொரி கேன் குயிக்லி ஃபைண்ட் த டேட்டா, அதுக்கு தேவையான டேட்டாவை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கும். இப்போ இது வந்து ஆர்கனைஸா இருக்கிறது. இதே பாருங்க இந்த கதையில மெஸ் கண்ணாப்புனான்னு இது பண்ணி கிடக்குது லைப்ரரியில. ஒரு நாள் என்ன ஆகுது, நிறைய பேர் புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க லைப்ரரியில இருந்து. புதுசு புதுசா புக் ஆட் ஆகுது, ஒரு சிலது வந்து வேற வேற செக்ஷனுக்கு மூவ் ஆயிருது. இப்போ என்ன ஆகும், லைப்ரரி எப்படி வேலை செய்யும்னா ஒரு புக்கை வந்து தேடுவாங்க இந்த இண்டெக்ஸ் கார்டை வச்சு, பார்த்தா அந்த இடத்துல இருக்காது, வேற எங்கேயே இருக்கும். அப்போ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் போய் கண்டுபிடிச்சு புக் எடுக்கிறது. லைப்ரரியில பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய காலி இடம் இருக்கும், அது தேவையில்லாத ஒரு வேஸ்ட் ஸ்டோரேஜ் மாதிரி தானே.
அப்ப அவங்க வந்து படிக்க வர்றாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. எங்க எந்த புக் இருக்கு அப்படின்னு வெவ்வேறு இடங்கள்ல போய் சுத்திட்டு வருவாங்க. இது வந்து டைம் டிலேயும் ஆகும். இதே தான் எஸ்கல் சவர்லையும். இது இந்த இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு என்ன சொல்லுவோம்? இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா, இந்த புக்கெல்லாம் கண்ணா பண்ணான்னு ஆர்டர் இல்லாம இருக்குல்ல லைப்ரரியில, அதுதான் லாஜிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன். இங்கே புக்கு கிடையாது, நம்மளோட பேஜஸ், டேட்டாவோட பேஜஸ். அங்க புக் பேஜ் மாதிரி இங்க டேட்டாவோட பேஜஸ். டேட்டா ஒவ்வொரு டேட்டாவுக்கும் பேஜஸ்ன்னு இருக்கும். அது மாதிரி இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா, ரொம்ப ஒவ்வொரு பேஜ்லயும் அவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இது மாதிரி. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொரியை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஐடி அஸ் டேபிள் நேம். டேபிள் நேம் என்னன்னு, எந்த இண்டெக்ஸ் ஐடி, எவ்வளவு ஃப்ராக்மெண்டேஷன் இன் பர்சன்ட்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, இந்த சிஸ்டம் ஃபெச் பண்ணி sys.dm அண்டர்ஸ்கோர் db அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் பிசிக்கல் ஸ்டாட்ஸ், இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டா பாஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்னா 10க்கு மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது. 10க்கு மேல பாருங்க. வி ஸ்டேட் ப்ராவின்ஸ் கண்ட்ரி ரீஜன் அப்படிங்கிற ஒரு டேபிள்ல 50 இருக்கு. டேட்டாபேஸ் லாக் 23 14. இப்ப டு ஃபிக்ஸ் இந்த மாதிரி குழம்பி கிடக்குல்ல, லைப்ரரியில கண்ணா பண்ணான்னு புக்கு கிடக்குது, நிறைய காலி இடம் இருக்கு, அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர்லயும் இருக்கிறது நம்ம இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்றோம். இந்த மாதிரி குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது? லைப்ரரியன் ஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மெஸ்ஸை எப்படி, மெஸ்னா குழப்பமா கிடக்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா, ரெண்டு சாய்ஸ் இருக்கு லைப்ரரியனுக்கு. ஒன்னு ரீஆர்கனைஸ் பண்றது, எல்லா புத்தகத்தையும் வரிசையா அடுக்கி வைக்கிறது. இன்னொன்னு சுத்தமா எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரிசையா செல்ஃப வச்சு அதுக்கப்புறம் வரிசையா எடுக்கிறது. அது பேரு ரீபில்டு. இதேதான் எஸ்கல் சவர்லையும் பண்ண போறோம். இப்போ இந்த செல்ஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சமா தான் மெஸ்ஸா இருக்குது அப்படின்னா ஈஸியா ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் லைப்ரரியனால. ஒரு புக்ஸ் எல்லாம் வேற எங்கெங்கன்னா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து அழகா அடிக்கிடலாம். இது வந்து கம்மி தான் ரிசோர்ஸ் தேவைப்படும், ஆனா ரொம்ப நேரம் எடுக்கும். இதே தான் எஸ்கல் சர்வர்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இருக்குல்ல வேல்யூ, இந்த ஆவரேஜ் ஃப்ராக்மெண்டேஷன் இன் பர்சன்ட் இருக்குல்ல, இந்த வேல்யூ 30க்குள்ள இருந்தா ரீஆர்கனைஸ். இருக்கு பாருங்க, சரி, 5லேருந்து 30க்குள்ள இருந்தா ரீஆர்கனைஸ். அதே எபோவ் 30 இருந்தா ரீபில்டு. அதே லைப்ரரியன் கதைக்கு வருவோம். ரொம்ப குழம்பி கிடக்குது அப்படின்னா ரீபில்டு போறோம். லைட்டா குழம்பி கிடக்குதுன்னா கனவரன் புக் ஆர்டர் ஆகி கிடக்குதுன்னா அது ரீஆர்கனைஸ் போகும். ஏன்னா இது ஒன்னு ஒன்னா எடுத்து திருப்பி ரீஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்ம ரீபில்டே பட்டு போயிடலாம். ரீபில்டுனா புக் கண்ணாப்புனான எங்கேயும் கலைஞ்சு கிடக்குது, அதுக்கு நான் செல்ஃபையே வரிசையா அடுக்கிட்டு எல்லா புக்கையும் வெளியில எடுத்துட்டு வரிசையா அடுக்கி வைக்கிறது, அதுதான் ரீபில்டு. ரீஆர்கனைஸுங்கிறது ஏற்கனவே இருக்கிற புக்லயே எதெல்லாம் கலைஞ்சு கிடக்க அதை மட்டும் நான் சரி பண்றது, அதான் ரீஆர்கனைஸ். இந்த கதை ஞாபகம் வச்சுங்க, இது நிறைய என்ட்ரி கொஸ்டின். அது இது எப்படி பண்ணும் அப்படின்னா, ஆல்டர் இண்டெக்ஸ், இதெல்லாம் கீவேர்டு. இண்டெக்ஸ் நேம் நீங்க இங்கே தான் கண்டுபிடிக்கணும். எந்த ஃப்ராக்மெண்ட் இண்டெக்ஸ் ஐடியை வச்சு கண்டுபிடிப்பீங்க என்ன இண்டெக்ஸ் நேம்னு. அடுத்து ஆன் டேபிள், எந்த டேபிள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அந்த கொரியில பாருங்க, இந்த டேபிள் என்ன ரீஆர்கனைஸ் பண்ணணுமா, ரீஆர்கனைஸ் பண்ணணுமா இல்ல ரீபில்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது. இந்த கலர்ல ஹைலைட் பண்ணாது பாத்தீங்கன்னா நீங்க தான் பாஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லணும், டேபிள் நேம் என்ன அப்படின்னு சொல்லணும். இது எப்ப நம்ம பண்ணோம்னா, உங்களோட ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்ட் இருக்குல்ல, ஆவரேஜ் ஃப்ராக்மெண்டேஷன் இன் பர்சன்ட் இருக்குல்ல, இது வந்து 0.5 to 30% இருந்துச்சுன்னா இந்த ரீஆர்கனைஸ் பண்ணுவீங்க. அதுவே எபோவ் 30% இருக்குன்னா ரீபில்டு பண்ணுவீங்க. ரீபில்டு அப்படின்னா மொத்த லைப்ரரியும் டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கு, கண்ணாப்புனான்னு கிடக்குது. இந்த லைப்ரரியன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எம்டி காலி பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாரு, புதுசா ஒரு வரிசையா ஆர்டர்ல ரீஸ்டார்ட் பண்ணுவாரு. இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும், ஆனா லைப்ரரி பழையபடி நல்ல குட்டா இருக்கும், நல்லா பாக்குறப்ப நல்லா ஆர்டரா. இதே தான் எஸ்கியூஎல் சர்வர்லையும் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம், ஆல்டர் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம் ரீபில்ட். இந்த டேபிள் நேம் இண்டெக்ஸ் நேம் இந்த கொரி மூலமா கண்டுபிடிச்சு நீங்க எடுப்பீங்க. இண்டெக்ஸ் ஐடியை வச்சு இண்டெக்ஸ் நேம் கண்டுபிடிப்பீங்க,
இந்த டேபிள் நேம் வச்சு அப்படியே இங்க காப்பி பண்ணி இங்க வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. இப்போ இது வந்து இது பண்ணியாச்சு. திருப்பி இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது, டு ப்ரிவெண்டிங் ஃபியூச்சர் சார்ஸ், இந்த மாதிரி பிரச்சனை திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இந்த மாதிரி குழப்பமான நிலை வந்து திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுவேன்னா, லைப்ரரியன் வந்து ஒரு ரூல்ஸ் செட் பண்ணுவார். எப்படி பண்ணுவாருன்னா, ஃபில் ஃபேக்டர்னு ஒரு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். எல்லா செல்ஃப்லையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறது. ஏன்னா புதுசா ஏதாவது புக்கு வருது அப்படின்னா புதுசா ரீஅரேஞ்ச் பண்ணாம அங்கேயே நம்ம வச்சுக்கலாம் இந்த புதுசா வர புக்கை. அப்ப ஈஸியா போயிரும் பாருங்க. அதே மாதிரி எஸ்கல் சர்வர்ல என்னன்னா, ஒரு 80% மட்டும் இது பண்ணிட்டு மிச்சத்தை வந்து எம்டியா வச்சுக்கும். ஆல்டர் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம், அதே கமெண்ட் தான் வித்னு போட்டு ஃபில் ஃபேக்டர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஃபில்டர் ஃபேக்டர் வேணுமோ, ஃபில் ஃபேக்டர் அந்த பர்சன்டேஜ் வேணுமோ அதை நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டதான். இப்போ இது மாதிரி பண்ணிட்டோம்னா எப்பெல்லாம் அவர் வந்து தோணுதோ, வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ கொஞ்சம் தானே இதாகி கிடக்கும் அந்த புதுசா வச்சிருக்கிற இடத்துல, அதை வச்சு அவர் வந்து ரெகுலரா செக் பண்ணி செல்ஸை ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அழகா ஆர்டரா அடுக்கி வச்சிருவார் புக்கை. இது என்னன்னா மானிட்டர், ரெகுலர்லி மானிட்டர் பண்ணிக்கணும். இது ஒவ்வொரு டேபிளும் நீங்க ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட் exec sp_ms ஃபார் ஈச் டேபிள். இது வந்து ஒரு லூப்பு. இதுல லூப்ல போட்டு அடிச்சிங்கன்னா ஆல்டர் இண்டெக்ஸ் ஆல் ஆன் இந்த கொஸ்டின் மார்க்ல என்னவோ எல்லா டேபிளையும் இங்க எடுத்தாந்து பாஸ் பண்ணி ரீஆர்கனைஸ் கொரி வந்துடும். இதுதான் இது. இதை நம்ம செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட லைப்ரரி சூப்பரா இருக்கும். இட்ஸ் ஏ ஹாப்பி லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன் அப்படின்னா நீங்க போனீங்கன்னா வேகமா உங்களுக்கு தேவையான புக் எடுத்துக்கலாம். எஃபிஷியண்டா நீங்க வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும்ல, எல்லாம் செல்ஃப்ல அடிக்கி இருக்குது, கொந்தளிப்பு இருக்காது. இப்போ யாரெல்லாம் படிக்க வர்றாங்களோ லைப்ரரி, அவங்க குயிக்லி ஃபைண்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அது தே கேன் ஃபைண்ட் குயிக்லி. எப்படின்னா ஜஸ்ட் லைக் நம்மளோட எஸ்கேல் கொரி வந்து சூப்பரா ஸ்மூத்தா ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானிட்டர் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிக்ஸ் இட் பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி அண்ட் பிளான் ஃபார் த ஃபியூச்சர். இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதை புரிஞ்சிருக்குல்ல? எதுவும் டவுட் என்ன கேளுங்க. இதை நம்ம செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸாக்டா இன்னும் நல்லா புரியும். இதுல வந்து இண்டெக்ஸ் ரீபில்ட் எப்போ போகும், இண்டெக்ஸ் ரீபில்ட்னா என்ன, இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸ்னா என்ன, இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். எப்படி ரீபில்ட் பண்ணுவீங்க, எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணுவீங்க, என்ன ஃபேக்டரை வச்சு கண்டுபிடிப்பீங்க, அதெல்லாம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின். நம்ம எந்த ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிப்போம்னா இண்டெக்ஸ் ஆவரேஜ் ஃப்ராக்மெண்டேஷன் பர்சன்ட் வச்சு. அப்புறம் ஃபில் ஃபேக்டர் செட் பண்ணுவோம். அதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். அது செகண்ட். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைப்ரரி பிரச்சனை, அதுல எப்படி புக் அடுக்கி வைக்கிறது, எப்படி இருந்தா ரீஆர்கனைஸ் பண்றது, எப்படி இல்லைன்னா ரீபில்ட் பண்றது, இதையே அப்படியே எஸ்கல் சர்வருக்கு இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் மேப் பண்ணிக்கிட்டு அப்படியே இமேஜின் பண்ணிக்கிங்க. அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டு எஸ்கல் சர்வர் இருக்கிற டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இங்கே வந்து இண்டெக்ஸ் ரீபில்ட்னு சொல்லுவோம், இண்டெக்ஸ் ரீஆர்கனைஸ்னு சொல்லுவோம். இந்த டேர்ம்ஸை மட்டும் அப்படியே மேப் பண்ணிக்கங்க அந்த ஸ்டோரிக்கு. நான் ஷேர் பண்றேன் அந்த நோட்ஸு. அடுத்து இன்னொரு கதை, ஸ்டோரி ஆஃப் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் எஸ்கியூஎல். உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வரில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். இப்போ அவங்க ரீபில்ட் ரீஆர்கனைஸ் பண்ற மாதிரி இது ஒரு வேலை. இந்த நேம்லேயே இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அப்டேட் பண்ணுவோம். இது இந்த ஸ்டோரி எப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ல ஒரு செஃப் வந்து சீக்கிரட்டா ஒரு இன்கிரீடியன்ட் வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த செஃப்போட பர்ஃபெக்ட் ரெசிபி யாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கிச்சன் வச்சிருக்கீங்க, அதுல செஃப் அலெக்ஸுங்கிறவர் வந்து ஒரு மீல்ஸ் தயாரிப்பாரு. அவர் ஒரு ரெசிபி புக் வச்சிருப்பாரு. அந்த ரெசிபி என்ன சொல்லும்னா, எவ்வளோ ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் சேர்க்கணும்,
எவ்வளோ வந்து ஜீரகம், சோம்பு, மஞ்சள்தூள் மாதிரி சேர்க்கணும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் அதில் எழுதியிருக்கும். அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வரில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிபி புக்குங்கிறது டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது என்ன பண்ணும், நம்மளோட கொரி ஆப்டிமைசர்னு சொல்லுவோம். கொரி ஆப்டிமைசருக்கு வந்து உதவி பண்ணும். என்ன சொல்லும், இந்த மாதிரி நீ போனீங்கன்னா வேகமா டேட்டாவை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய யாரு சொல்லுவாங்கன்னா டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாரு. எதுக்காக, யாருக்கு சொல்லுவாருன்னா கொரி ஆப்டிமைசருக்கு. இப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா கொரி வந்து பர்ஃபெக்டா ரன் ஆகும். எப்படின்னா, எப்படி ரெசிபி புக் வந்து அப்டேட் ஆகியே இருக்குது அப்படின்னா, எப்படி அலெக்சால சரியான ஒரு சாப்பாடு செய்ய முடியுமோ, ஒரு போன வருஷம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், மக்களோட டேஸ்ட் எல்லாம் மாறி இருக்கும், கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ரெசிபி புக்ல. இது ரெசிபியில அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஆனா ரெசிபி புக்ல அப்டேட் பண்ணல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, பழைய மாடலையே காப்பி பண்ணி காப்பி பண்ணி தப்பு தப்பா செய்வார், பழைய டேஸ்ட்லயே செய்வார். அது மாதிரி இல்லாம இந்த ரெசிபி புக்லயே அப்டேட் பண்ணிட்டாங்க புதுசா சேர்க்கறதெல்லாம் அப்படின்னா, அவரு எப்பெல்லாம் அவர் செய்யறாரோ லேட்டஸ்ட் இது இருக்கும் ரெசிபி புக்ல. அதே மாதிரிதான் டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இங்க ரெசிபி புக்குங்கிறது எஸ்கியூஎல் சர்வர்ல டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதோட அப்படியே கம்பேர் பண்ணிக்கிங்க. இப்ப ரெசிபி புக் வந்து அக்யூரேட்டா இருக்குது அப்படின்னா அலெக்சால சூப்பரா சமைக்க முடியும். அதேதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அக்யூரேட்டா இருக்குது அப்படின்னா எஸ்கியூஎல் கொரி இருக்குல்ல, மிக சிறப்பா ரன் ஆகும். இப்ப ஒருவேளை ராங் இன்கிரீடியன்ஸ் லீட் டு சாஸ், பிரச்சனைக்கு உருவாக்குறதுக்கு இங்க இருக்கிற ரெசிபி புக்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிறது அது தப்பு தப்பா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவர் செய்யற உணவு வந்து நல்லா இருக்காது. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அலெக்ஸ் சப்ளையர் வந்து இன்கிரீடியன்ஸை மாத்திட்டாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, பொட்டோட்டோ வந்து 2 மடங்கும் ஆனியன் வந்து பாதி மடங்கு தான் தர்றாரு. ஆனா அலெக்ஸ் வந்து ரெசிபியை அப்டேட்டே பண்ணல. அப்ப என்ன பண்ணுவார் அவரு, அவர் பயன்படுத்துறதுக்கு தப்பு தப்பா பயன்படுத்துவார். என்ன தப்பு தப்பா பயன்படுத்துவாருன்னா, ஒவ்வொரு டிஷ் செய்யறப்பையும் தப்பு தப்பான அளவுல அவர் ஜாமான் யூஸ் பண்ணலாம். அவர் சமைக்கிறதுக்கு ரொம்ப லாங்கரா எடுத்துங்க, ஏன்னா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். கஸ்டமர் வந்து சாப்பிட வந்திருக்காங்கல்ல ஹோட்டலுக்கு, அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு சர்வீஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா அவரோட ரெசிபி புக் வந்து அப்டேட்டடா இல்லாதப்ப. இதேதான் எஸ்கியூஎல் சர்வர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட்டடா இல்லை அப்படின்னா அதே பிரச்சனை தான் இங்கேயும் ஆகும். என்னன்னா இந்த கொரி ஆப்டிமைசர் என்ன பண்ணுவாரு, தப்பு தப்பான முடிவு எடுப்பாரு. எஸ்கியூஎல் சர்வர் இருக்குல்ல, ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்ப ஸ்கேனிங் நடக்கும். ஸ்கேனுங்கிறது நம்ம நார்மலா ஒரு பிரிண்ட் அவுட் கடையில போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறீங்கன்னு அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. டைரக்டா என்ன வேணுமோ அந்த டேட்டாவை போய் எடுக்காம ஒவ்வொரு ரோஸா போய் ஸ்கேன் பண்ணி உங்களோட கொரியே ஸ்லோ ஆக்கி விட்டுரும், அப்டேட்டடா இல்லை அப்படின்னா எஸ்கியூஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த சுச்சுவேஷன்ல இண்டெக்ஸுங்கிறது ஒரு எஃபிஷியண்டா யூஸே ஆகாது. இப்ப புரியுதா, எஸ்கியூஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட்டடா இல்லை அப்படின்னா எஸ்கியூஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது யார் நம்ம கதையில, ரெசிபி புக். இந்த கொரி ஆப்டிமைசர் தப்பு தப்பா இருப்பாரு. கொரி ஆப்டிமைசர்ங்கிறது யாரு, அலெக்ஸ் இந்த கதைப்படி அந்த செஃப். இந்த எஸ்கியூஎல் ஸ்கேன்ல என்னன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு டேட்டாவையும், ரொம்ப கொரி. அதனாலே உங்களோட கொரி இருக்குல்ல எஸ்கியூஎல் கொரி ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ரன் ஆகுறது. நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற இண்டெக்ஸ்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் எஃபிஷியண்டா யூஸ் ஆயிருக்காது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, எப்ப கடைசி அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிப்பீங்கன்னா, செலக்ட் ஆப்ஜெக்ட் அண்டர் ஸ்கோர் எஸ் டாட் ஆப்ஜெக்ட் அண்டர் ஸ்கோர் ஐடி அஸ் டேபிள் நேம், எஸ் டாட் நேம் அஸ் ஸ்டார்ட்ஸ் நேம், எஸ்பி டாட் லாஸ்ட் அப்டேட்டட், sp dot modification counter as change since last update, from sys.stats cross apply sys.dm underscore db underscore stats properties. இது எல்லாத்தையும் பாஸ் பண்றீங்க. லாஸ்ட் அப்டேட் வச்சு அசெண்டிங்கா ஃபில்டர் பண்ணிடுறீங்க. இப்படிதான் வந்து கண்டுபிடிப்போம்.
இப்ப பாருங்க, டேபிள் நேம், ஸ்டார்ட்ஸ் நேம், லாஸ்ட் அப்டேட்டட், சேஞ்ச் சின்ஸ் லாஸ்ட் அப்டேட், இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்கு பாருங்க. இன்னைக்கு 14 இது லேட்டஸ்ட் தான் காமிக்கும். ஆக்சுவலா கம்பெனில பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு 2 வாரம் 3 வாரம் 1 மாசம் அப்படி முன்னால உள்ள டேட்லாம் காமிக்கும். இது ஸ்டார்ட்ஸ் நேமு. இது என்ன டேபிள்ல உள்ள ஸ்டாட்ஸ். இது வந்து ரெசிபி புக் மாதிரி நம்ம கதைப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ரெசிபி புக். அந்த ரெசிபி புக் எப்ப கடைசி அப்டேட் பண்ணாங்கிறது தான் இந்த டேட். அதுக்கப்புறம் எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கிறது தான் இந்த காலம். இருக்கு பாருங்க, எத்தனை தடவை அதுக்கப்புறம் மாறி இருக்கு அப்படின்னு அந்த கவுண்டர் காமிக்குது பாருங்க. இப்போ நம்ம அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு எது சூஸ் பண்ணோம்னா, உங்களோட லாஸ்ட் அப்டேட்டட் இருக்குல்ல, அது ரொம்ப பழசா இருக்கிறப்பையும் உங்களோட மாடிஃபிகேஷன் கவுண்டர் இருக்குல்ல, இந்த இது ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். இந்த வேலையை நீங்க செய்யணும். இதுதான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஸ்டாட்ஸ் பண்ணு அப்படிங்கிறத டிசைடிங் ஃபேக்டர். எப்பன்னா இந்த லாஸ்ட் அப்டேட்டடுங்கிற வேல்யூ இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பழசாகும். இந்த மாடிஃபிகேஷன் கவுண்டர் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க அப்டேட் பண்ணணும். இப்போ அப்டேட் பண்ண போறோம். எப்படி பண்றது? இந்த கதைப்படி ரெசிபி புக்கை அப்டேட் பண்ணணும். பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, ரியலைஸ் பண்ணிட்டார் அலெக்ஸ். அலெக்ஸ் என்ன பண்ணாரு? ரிவைசஸ் ஹிஸ் ரெசிபி புக். இப்போ அவர் என்ன பண்றாரு? அட்ஜஸ்ட் இன்கிரீடியன்ட் குவான்டிட்டிஸ், என்னென்ன டிஷ்ஷுக்கு எவ்வளவு குவான்டிட்டிஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் குவான்டிட்டிஸை அட்ஜஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி குக்கிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுனால ஈஸியா அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாரு கஸ்டமருக்கு. அப்புறம் அவரால் தப்பெல்லாம் வந்து குறையணுமே, வேஸ்ட் எரர் இதெல்லாம். இப்போ வந்து கஸ்டமர் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. இதே தான் நம்ம இதுலையும் எஸ்கியூஎல் சர்வர்ல எப்படி வரும்னா, அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து யாருக்கு உதவி பண்ணுவாங்கன்னா கொரி ஆப்டிமைசருக்கு. எதுக்குன்னா ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. நல்லா பாருங்க, இந்த கொரி ஆப்டிமைசர் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா எங்க எங்க இருக்குது அப்படின்னு சொல்றவரு. அந்த அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றாரு ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. இப்போ அது நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ரெசிபி புக் எப்படி பண்றோம், ஜஸ்ட் அப்டேட் பண்ணி விட்டுருவோம் குவான்டிட்டி எல்லாத்தையும். அதே நம்ம கதையில எஸ்கியூஎல் சர்வர்ல எப்படி அப்டேட் பண்ணோம்னா, அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த டேபிளோ அந்த டேபிள் அப்டேட் பண்ணலாம். இல்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பி அண்டர் ஸ்கோர் அப்டேட் ஸ்டாட்ஸ். இப்போ எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து டிசைட் பண்றது எப்படின்னா, இதுதான் அந்த இது. ஏதாவது பல்கா ஏதாவது நிறைய இன்சர்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல அப்டேட் பண்ணிருக்கீங்க, இல்ல டெலீட்ஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப நீங்க கண்டிப்பா அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும். இல்ல உங்களோட கொரி ரன் பண்றது வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அப்ப கொரி அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும். நீங்க அது எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரியும் பண்ணலாம் எல்லா டேபிள்லாம், இல்ல ஒவ்வொரு டேபிளா இருந்தா இப்படி ரன் பண்ணலாம். சரி, நான் எல்லா டேபிளும் ரன் பண்ணணுமா இல்ல ஒவ்வொரு டேபிளா ரன் பண்றது அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுவேன்? உங்களோட எந்த கொரி ஸ்லோ ஆகுதோ அந்த கொரியில என்னென்ன டேபிள் இருக்கோ அதை மட்டும் ரன் பண்ணோம்னா இந்த இதுக்கு போய்க்கலாம். இல்லை எனக்கு தெரியவே இல்லை எந்த டேபிள் தான் பிரச்சனை பண்ணுதுன்னா அப்ப இந்த ஆப்ஷன் தான். உங்களோட இண்டெக்ஸ் ஏற்கனவே பார்த்தோம்னா ரீபில்ட் ரீஆர்கனைஸ். இண்டெக்ஸ் ரீபில்ட் பண்ணீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஸ்டார்ட்ஸும் பண்ணி விட்டுரும். அதனால இண்டெக்ஸ் ரீபில்ட் ரன் பண்ணீங்கன்னா அப்டேட் ஸ்டார்ட்ஸ் தேவை இல்லை. அதுவே இப்ப நடக்கிறதுனால அப்டேட் ஸ்டார்ட்ஸ் நாட் ரெக்வயர்ட். அதே ரீஆர்கனைஸ் ரன் பண்றீங்கன்னா அப்டேட் ஸ்டார்ட்ஸ் நீங்க ரன் பண்ணணும். இப்போ இது எனக்கு எப்ப பார்த்தாலும் நடக்கணும். ஒருவேளை அலெக்ஸ் ஒரு ரெசிபி புக் அப்டேட் பண்றதுக்கு மறந்துட்டதுனால தானே அந்த பிரச்சனை. எனக்கு வந்து திருப்பி ஃபியூச்சர்ல பிரச்சனையே வரக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அலெக்ஸ் வந்து அந்த ரெசிபி புக்கை வந்து அப்டேட் பண்ணணும் டெய்லி டெய்லி வேலை முடிஞ்சு போறப்ப அப்படின்னா கண்டிப்பா கிரியேட்டர் தானே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிஷன் பேசிஸ்ல. இது வந்து உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட ஒரு 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப இப்போ இது எப்படி அப்டேட் பண்ணிக்குவோம் அப்படின்னா,
ரெசிபி புக்கு டெய்லி ஒரு வேலை விட்டு போகும்பொழுது ஏதாவது மாற்றம் இருக்குன்னா அதை அப்டேட் பண்ணிட்டு போனாருன்னா கண்டிப்பா அது அக்யூரேட்டா தான் இருக்கும். அதே ஸ்டோரி இங்க ஆட்டோ அப்டேட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் ஆட்டோ அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட டேட்டாபேஸ் ரொம்ப ஹியூஜா இருக்கு, ஆட்டோ அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கு, கொரி எல்லாம் ரன் ஆகுறது ஸ்லோ ஆகுது அப்படின்னா அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் நேம் வித் ஃபில் ஸ்கேன் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆனா இது எப்ப நீங்க ரன் பண்ணணும், இது வந்து கண்டிப்பா ஹை அக்யூரேசியா தான் உறுதிப்படுத்துது. ஆனா ஆஃப் பீக் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பிசினஸ் கம்மியா நடக்கிற நேரம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு டிராவல் கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதோட டேட்டா வந்து காலைல கடை எப்போ திறப்பீங்க, 8 மணிக்கு, சாயங்காலம் நைட் ஒரு 9 மணிக்கு மூடுறீங்கன்னா 8 to 9 தான் பிஸ்னஸ் அவர். அதுக்கப்புறம் நீங்க இதை ரன் பண்ணிக்கலாம். அதுதான் ஆஃப் பீக் ஹவர்ஸ். அடுத்து இப்போ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணதுனால உங்களோட கிச்சன் வந்து வெல் மேனேஜ்டு கிச்சன் இருக்கிறதுனால ஃபாஸ்டா அலெக்ஸால ரன் பண்ண முடியும் கிச்சனை. ஏன்னா அவரோட ரெசிபி வந்து மிக சிறப்பாக அப்டேட்டட் ஆயிருக்கு. ஸோ சாப்பாடு வேகமா செய்யலாம். அதே மாதிரி எஸ்கல் சவர்ல கொரி அவ்வளோ ஃபாஸ்டா ரன் ஆகும். இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, சமையல் பொருட்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகாம அழகா யூஸ் ஆகும். ஏன்னா ரெசிபி புக்ல என்னென்ன எவ்வளவு அளவுன்னு போட்டிருக்கோமே, அதே மாதிரி எஸ்கியூஎல் வந்து டேட்டாவை எடுக்கும் பொழுது என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எடுக்கும். ஹோட்டலுக்கு வர கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இருக்குல்ல, பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிக சிறப்பா இருக்கும், முன்னேற்றமா இருக்கும். இந்த கதையோட ஸ்டோரி மாறல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. அவரு தான் வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் டு எஸ்கியூஎல் பெர்ஃபார்மன்ஸ். கதை புரிஞ்சிருக்கா? இங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது நம்ம கதைப்படி ரெசிபி புக். இங்க எஸ்கியூஎல் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அங்க வந்து சர்வர் வந்து ஃபுட்டு வந்து கொண்டாந்து பரிமாறுவார்ல, சர்வ் பண்ணுவார்ல, அதுதான் இங்க எஸ்கியூஎல் பெர்ஃபார்மன்ஸ். இதையும் நான் ஷேர் பண்றேன், இந்த கதையும் படிச்சு பாருங்க, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கதை என்ன சொன்னது, லைப்ரரி கதை சொன்னேன், அது ரீபில்டு ரீஇண்டெக்ஸுக்கு சொன்னேன், சரி ரீஆர்கனைஸ் ரீபில்டுக்கு. இப்ப அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஒரு கதை, ரெஸ்டாரண்ட் செஃப் சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இந்த கதைப்படி செஃப் வந்து அலெக்ஸ், அவர் எப்படி ஒரு கிச்சன்ல வந்து எப்படி மேனேஜ் பண்றாரு, அது என்ன மாதிரி தப்பு பண்ணா என்ன பிரச்சனை வருது, அதை அப்படியே எஸ்கியூஎல் சர்வருக்கு நான் மேப் பண்ணி சொன்னேன். இங்க வந்து டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ரெசிபி புக்கு. அக்யூரேட்டா இருக்குது அப்படின்னா எஸ்கியூஎல் கொரி மிக சிறப்பாக ரன் ஆகும். எப்படின்னா ஜஸ்ட் லைக் அலெக்ஸ் வந்து சிறப்பா உணவு தயாரிக்கிறது மாதிரி. அதே தப்பா இருந்துச்சு, இன்கிரீடியன்ஸ்லாம் தப்பு தப்பா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி சார்ஸ் நடக்கும், குழப்பங்கள். என்னென்னா ராங் ப்ரொபோர்ஷன் ஃபார் ஈச் டிஷ். இப்போ ஒரு மீன் குழம்பு செய்யறாரு அப்படின்னா அது கண்ணா பண்ணான்னு ஒரு பொருட்களையும் யூஸ் பண்ணி அது கண்டிப்பா குளறுபடி ஆயிரும், ரொம்ப நேரம் ஆகும். என்னன்னா ரெசிபிக்கு தான் அப்டேட்டடா இல்லையே, கஸ்டமரும் திட்டுவாங்க. எஸ்கியூஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவுடேட்டடா இருக்கு. இதே மாதிரிதான் அப்படின்னா உங்களோட கொரி ஆப்டிமைசருங்கிறது வந்து தப்பு தப்பா முடிவெடுப்பாரு. என்ன சொல்லுவாரு, நீ இப்படி போய் போய் டேட்டா வேடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தப்பு தப்பா வழியே காமிப்பாரு. அந்த ஸ்கேன் பண்ணி டேட்டாவை தேடுதுல, அது ரொம்ப லேட் ஆகும். இண்டெக்ஸ்லாம் வந்து எஃபிஷியண்டா யூஸ் ஆகாது. எப்போ அது கரெக்டா அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இது மூலமா தான். இந்த கொரியை யூஸ் பண்ணி இந்த லாஸ்ட் அப்டேட்டட் காலமும் பழசா இருந்தாலும் இந்த மாடிஃபிகேஷன் கவுண்டருங்கிற காலமும் இது வந்து ஹையா இருக்கும் பொழுது உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வந்து அப்டேட் வேணும். அது எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு டேபிள்னா இப்படி பண்ணுவோம், எல்லா டேபிள்னா இப்படி பண்ணுவோம். இது எப்பயுமே நடக்கணும் அப்படின்னா இது வந்து எல்லா இதுலையுமே பண்ணிட முடியாது. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் வரும். இப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ரிஸ்க்கு, அதனால நான் ரெட்டில் அடிச்சிடறேன். ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணக்கூடாது. இது மாதிரி போட்டு விட்டீங்கன்னா ஆட்டோவே அப்டேட் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் ஆகும். இந்த ஆஃப் பிஸ்னஸ் அவர்ஸ்ல பண்றோம்ல அந்த மாதிரி வேலைகள் நடக்காது. அதுவாகவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா, எப்பெல்லாம் அப்டேட் வேணுமே.
ரொம்ப சிறப்பாக கிச்சனை மேனேஜ் பண்ணுறதுனால அவரால் எஃபிஷியண்டாக ரன் பண்ண முடியும் அந்த கிச்சனை. யாரும் கஸ்டமர்ஸ் குறைய சொல்ல மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்மளோட எஸ்கியூஎல் கொரி இருக்குல்ல, சிறப்பாக ரன் ஆகும். என்ன தேவையோ அது மட்டும்தான் ஃபெச் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் மிக சிறப்பாக இருக்கும். இதில் என்ன மாறல் அப்படின்னா, ஆல்வேஸ் கீப் யுவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரெஷ். தே ஆர் த சீக்ரெட்ஸ் இன்கிரீடியன்ட் டு எஸ்கியூஎல் பர்ஃபார்மன்ஸ். உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்பயுமே அப் டு டேட்டா வச்சுக்கோங்க. உங்களோட செக் புக் சாரி ரெசிபி புக்கை எப்பயுமே அப்டேட்டடாக வச்சுருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிச்சனை ரன் பண்ண முடியுமோ அதே மாதிரி உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுனால, அப் டு டேட்டா வச்சுருக்கிறதுனால, யூ கேன் கெட் குட் பெர்ஃபார்மன்ஸ் வென் எவர் யூ ரன் எஸ்கியூஎல் கொரி. உங்களோட எஸ்கியூஎல் கொரி ரன் பண்ணும் பொழுது மிக சிறப்பாக ரன் பண்ண முடியும். இங்கே மாறலைன்னா ஃப்ராக்மெண்டேஷனை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபீச்சருக்கும் பிளான் பண்ணணும். ஃபீச்சருக்கு எப்படி பிளான் பண்ணணும்? ஃபில் ஃபேக்டர் செட் பண்றது மூலமா, எவ்வளவு இடம் விடணும் அப்படின்னு சொல்றது மூலமா. இந்த 2 ஸ்டோரியோட மாறல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ரீபில்ட் இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம், ரீஆர்கனைஸ் இண்டெக்ஸ், ரீபில்ட் இண்டெக்ஸ், சரி, அப்டேட் ஸ்டாட்ஸ். இப்ப நம்ம இந்த கொரி ஆப்டிமைசர்னு ஒண்ணு பார்த்தோம்ல, இந்த கொரி ஆப்டிமைசருக்கு தான் உதவி பண்ணும் அப்டேட் ஸ்டாட்ஸ். எப்படி கண்டுபிடிக்கணும் எஸ்கியூஎல் சர்வர் ஃபாஸ்டா அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு ஸ்டோரி. கொரி ஆப்டிமைசருங்கிறது எஸ்கியூஎல் சர்வர்ல உதவும். இந்த கொரி ஆப்டிமைசருக்கு தான் அப்டேட் ஸ்டாட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீ இந்த ஐடியாவை கொடு, இப்படி போய் எடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெலிவரி மேனேஜர். இந்த கதை பேரு ஸ்மார்ட் டெலிவரி மேனேஜர். இப்போ ஒரு டெலிவரி டெலிவரி எல்லாம் பண்றாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா அதுல உள்ள குழப்பங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஒரு பிக் சிட்டி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி கம்பெனி ஒவ்வொரு தடவையும் பார்சல் வெவ்வேறு லொகேஷனுக்கு அனுப்பணும். ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, மேனேஜர் சாம் என்ன பண்ணிருக்காரு, இந்த டிரைவர் கொண்டு போறாங்களா கண்ணா பொண்ணான்னு வெவ்வேறு ரூட்ல போறாரு. அதனால என்ன குழப்பம் வருதுன்னா, தாமதமாகுது, டிலேஸ் இன் டெலிவரிஸ், அன்னெசரி ஃபியூல் காஸ்ட். கண்ணா பொண்ணான்னு சுத்துறதுனால ஃபியூலுக்கு வாங்குறாங்கல்ல காஸ்ட், அது கண்ணா பொண்ணான்னு செலவாகுது தேவையில்லாம. அவங்களோட வேலையும் ரொம்ப நேரம் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் பிரச்சனை. இதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர்ல கொரி ஆப்டிமைசர் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், என்டையர் டேபிளே நீங்க போய் தேடலாம். எஃபிஷியன்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தேடாம, என்டையர் டேபிளே போய் ஒண்ணு ஒண்ணா நீங்க எப்படி புத்தகத்துல இண்டெக்ஸ் பேஜுக்கு போய் தேடி இந்த பக்கத்துக்கு போறோம் அப்படின்னு பண்ணாம, ஒவ்வொரு பக்கமா போய் உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டுபிடிப்பீங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். அந்த பிரச்சனை வந்தா என்ன ஆகும், நீங்க என்ன தேடுறீங்களோ அது ரொம்ப லேட் ஆகும், லோ பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம்? டெலிவரி கொரியர் அனுப்புறப்ப கண்ணாப்பினான்னு அந்த ரூட்டு தெரியாம வெவ்வேறு இடங்களுக்கு போறாங்க. அதனாலே அன்னெசரி ஃபியூயல் செலவாகுது, லாங்கர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. இப்ப ஒரு ஸ்மார்ட்டா ஒரு டெலிவரி பிளான் போடுறாரு சாம். இந்த டெலிவரி சிஸ்டம் குழப்பத்தை நம்ம தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சிட்டியோட டிராபிக், ரோடு கண்டிஷன் இதெல்லாம் அனலைஸ் பண்றாரு. அதுல பெஸ்ட் ரூட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி, டிஸ்டன்ஸ் ரியல் டைமா எப்பப்பெல்லாம் நெருக்கடி வருது, எவ்வளவு தூரம் இருக்கு, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எந்த வழியா போனா எப்படி போய் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வச்சு அந்தந்த ரூட்டுக்கு ஒரு டிரைவரையும் அசைன் பண்ணிடுறாரு. இதே மாதிரிதான் எஸ்கியூஎல் கொரி ஆப்டிமைசரும் பண்ணுவார். என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கொரியை ரன் பண்றதுக்கு வெவ்வேறு வேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. சரி,